மற்றும் ஒன்றிய பகுதிகளிலே நன்றி சொல்ல செல்லும் பொழுது பல இடங்களிலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பணி கொடுக்கப்படவில்லை என்ற குறை அதிகமாக கேள்விப்பட்டேன். பல ஏறக்குறைய 26 ஊராட்சிகளிலே கடந்த 3 நாட்களாக நன்றி சொன்னதிலே பல ஊராட்சிகளிலே ஒரே பிரச்சனை இருந்தது. அதனுடைய அடிப்படையிலே இன்று பெருந்தலைவர் திரு வேட்டையன் அவர்களுடைய தலைமையிலும் வட்டார ஊராட்சி அலுவலர் பிடிஓ அவர்களுடைய மற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்களோடு கூட்டம் நடத்தினோம். இதுல மிக முக்கியமான பிரச்சனையாக வந்திருப்பது வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற கேனல் ஒர்க் மற்றும் ஃபீடர் கேனல் வேலையை மத்திய அரசு தடை செய்திருக்கிறது. மத்திய அரசு, மோடி அரசு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை முடக்குவதற்கான சதியை செய்திருக்கிறது. அதனுடைய விளைவாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே பயனளிக்கின்றது. ஓடைகளும் வாய்க்கால்களுக்கும் தூரெடுக்கின்ற பணியை தாய்மார்கள் கிராம பகுதிகளில் செய்வது வழக்கம். அந்த பணியை இப்பொழுது மத்திய அரசு, மோடி அரசு தேர்தலுக்கு முன்னால் நடந்த அவர்களுடைய வரைவு திட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். தமிழக குறிப்பிட்ட விதத்திலே நம்முடைய திருப்பரங்குன்றத்திலே 20,246 பேர் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்கின்ற தொடர்ந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி இருக்கின்ற 20,000 பேருக்கு வேலை இழக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது மத்திய அரசு, மோடி அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவதற்காக தொடர்ந்து சதி செய்து வருகிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு இதையே தமிழகம் முழுவதும் இதை போலவே அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பஞ்சாயத்துகளிலே இதே விருதுநகர் பகுதிகளிலும் சரி, அருப்புக்கோட்டை பகுதிகளிலும் சரி இதே குறையை கேட்க முடிகிறது. இது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவால் வந்த பிரச்சனையாக இருக்கிறது. இதை எதிர்த்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். அதே போல 5 வருடங்களுக்கு மேல் இப்பொழுது அதிகாரிகளிடம் பேசியதிலிருந்தும், மாவட்ட ஆட்சியரிடம் துணை ஆட்சியரிடம் பேசியதிலிருந்தும் ஒன்று தெளிவாக இருக்கிறது. 5 வருடங்களுக்கு மேற்பட்ட கேனல் ஒர்க்கை எடுப்பதற்காகவும் அதிலே வேலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதற்காக ஒரு திட்டத்தையும் உருவாக்குவதற்காக முடிவு செய்யப்பட்டது. அதற்கான திட்ட மதிப்பீடு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யும்படியில் ஏறக்குறைய 20,000 பேர் பணியாளர்களே 12,000 பேருக்காவது வேலை கிடைக்கும். இதை மத்திய அரசு இதையும் தடை செய்ய எதுவும் சதி செய்யக்கூடாது. மோடி அரசு தொடர்ந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவதற்கான பல சதிகளை செய்து வருகிறது. அதுல இந்த சதியும் சேர்ந்தது. இதை முறியடிப்பதற்காக இன்று நாங்கள் கூட்டம் கூட்டி இதுல விடைகளை தேடி இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்பேன். மத்திய ஊரகத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழகத்தினுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற நம்முடைய கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குகின்ற இந்த பணியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவேன்.